நீங்கள் எல்லாம் பதில் சலாம் சொல்வீர்கள் என்கிற நம்பிக்கையோடு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் ஒரு சிறப்பான ஒரு மீலாது விழாவில் நம்மை எல்லாம் இங்கே சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை தந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா இந்த நிகழ்வின் மூலமாக நம்மின் உள்ளங்களை மென்மேலும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக என்று ஆரம்பமாய் மன நிறைவோடு துஆ செய்து ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு பட்டிமன்றம். இன்றைய கால சூழலில் நபியின் தீன் மனம் வாழ்கிறதா வீழ்கிறதா என்கிற ஒரு தலைப்பில் ஒரு அருமையான ஒரு பட்டிமன்றம் இங்கே இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது. பட்டிமன்றம் வச்சிருக்கோம், வர முடியுமா அப்படின்னு முதல்ல ஒரு போன் வந்துச்சு. வந்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அரக்கோணம் கிருஷ்ணாம்பேட்டைன்னு சொன்ன உடனே அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா எந்த ஊருக்குனாலும் போனாலும் அரக்கோணம்னு சொன்னா எனக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு மன பிரியம். நான் எல்லாருக்காக இருக்கிறதுக்காக சொல்லல, யதார்த்தத்தை சொல்றேன். ஏன்னா ஆரம்பம் வந்து எனக்கு அரக்கோணம் தான். நான் பட்டம் வாங்கி முடிச்சு முதலாக பயானுக்கு நான் வந்தது நம்ம அரக்கோணம் கிருஷ்ணாம்பேட்டை, இங்கே தான், நம்ம பள்ளி வாசலுக்கு தான். எனக்கு அந்த வாய்ப்பை முதலாக ஏற்படுத்தி தந்தது இந்த அணி தலைவர் ஆரிஃப் வாகிதி தான். போன் பண்ணாங்க. சரி, இது ஒண்ணு சரியா. அதுக்காக தான் தீர்ப்பு நான் அங்கெல்லாம் தரமாட்டேன், நான் அதை சொல்லிக்கிறேன். நான் செய்தியை சொல்ல வர்றேன். அதுக்கு தான் போன் பண்ணாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, அதுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ரமலான்ல வந்து 30 நாள் பயான் பேசணும் அரக்கோணத்துல, வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. பயமா இருந்துச்சு எனக்கு. அப்போ பட்டம் வாங்கின புதுசு இல்ல, கொஞ்சம் யோசனையா இருக்குன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் எனக்கு கூப்பிட்டாங்க முதலா. அதுக்கப்புறம் நான் இங்க வந்தேன். இங்க வந்த பிறகு இந்த மக்களுடைய அனுசரிப்பு, அவங்களுடைய கவனிப்பு, நாம பேசுற அந்த பயான்களை அவங்க கேட்கிற அதை ரசிக்கிற அந்த விதம், அதெல்லாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஆர்வத்தை தந்து. நம்ம யூனுஸ் சார் இருக்கிறாங்க ஜமாத் தலைவராக, அவங்க வந்து அவ்வளவு தூரம் நம்மளை என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க பேசுங்க, நம்ம மஹல்லா மக்கள் வந்து உங்களுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிங்கா இருப்பாங்க, மார்க்க விஷயம் நீங்க என்ன சொன்னாலும் அவங்க கண்டிப்பா கேட்பாங்க, நீங்க பேசுங்க அப்படி எல்லாம் சொல்லி என்னை ஆர்வம் மூட்டியவர்கள். அதே போல இங்க இருக்கிற மக்கள் எல்லாமே நமக்கு ஓகேவானவங்க. இந்த அணியில இருக்கிறாங்களே அணி தலைவர் ராபி மதரசா அஜரத்து, ஆமா, அவங்க நமக்கு வந்து ரொம்ப நெருக்கம். இப்ப நான் எந்த அணிக்கு தீர்ப்பு சொல்றது அப்படிங்கிற ஒரு சட்ட சிக்கல்ல நான் நிக்கிறேங்கிறதுக்காக நான் சொல்ல வந்தேன். இந்த பக்கம் ஆரிஃப் வாகிதி, இந்த பக்கம் ராபி ரஷீதி. இப்ப நான் யாருக்கு சாதகமா தீர்ப்பு சொல்றது, யாருக்கு பாதகமா தீர்ப்பு சொல்றது? பொதுவா ஒரு வீட்டுக்கு வந்து மூத்த மகனாகவும் பிறக்கக்கூடாது, ஒரு பட்டிமன்றத்துக்கு நடுவராகவும் போகக்கூடாது. ரெண்டுமே சிக்கல். ஏன் அப்படின்னா, மூத்த பையனா பிறந்தோம்னா எல்லா சுமையும் அவன் தலையில தான் வந்து விழும். ஏமா எனக்கு கல்யாணம், தங்கச்சி இருக்கு, கல்யாணம் ஆகுது, கத்திரிக்காய் பேசாம இருக்கான். ஏமா நான் வெளியூருக்கு எங்கேயாவது போகலான்னு இருக்கேன், தம்பி இருக்கான், அவன் தங்கச்சி இருக்கா, அதெல்லாம் பார்க்கணும், அதெல்லாம் வந்து போய் என்ன வெளியூர், இப்படி எல்லாம் சொல்லி 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 அந்த மூத்த பையனை பாடா படிச்சிருவாங்க. அவன் மூத்த பையனா பிறக்க கூடாது. அதே மாதிரி பட்டிமன்றத்துக்கு நாம நடுவரா வரவும் கூடாது. ஏன்னா ஏதாவது ஒரு அணிக்கு சாதகமாக தான் நம்ம தீர்ப்பு செய்யணும். செஞ்சா இன்னொரு அணியில உள்ளவங்க அப்படி மேலே இங்கேயும் பார்ப்பாங்க. இவ உதாரணமா கற்பனைக்கு வைங்களேன், நான் ஆரிஃப் வாகிதி இந்த அணிக்கு ஆதரவா தீர்ப்பு செஞ்சுட்டேன்னா கண்டிப்பா சொல்றேன், வாய் திறந்து சொல்லலைனாலும் நம்ம ராபி ரஷீதி உன்னைய மதிச்சு கூப்பிட்டதுக்கு உன்னால என்ன செய்ய முடியுமோ சிறப்பா செஞ்சிருக்க அப்படின்னு நினைக்கவாவது செய்வாரோன்னு எனக்கு ஒரு சின்ன யோசனை. சரி, இந்த அணிக்கு தீர்ப்பு சொல்லலாம்னு பார்த்தா இந்த பக்கம் நம்ம உமர் அஜத்துலாம் இருக்கிறாங்க மண்பை. எனக்கும் அஜத்துக்கு உள்ள நெருக்கம் வந்து இந்த வயல் வரப்புக்கும் மோட்டர் தண்ணிக்கு உள்ள நெருக்கத்தை மாதிரி. ஆமா, இங்க இருக்கிற காலங்களில் நாங்கள் அப்படியெல்லாம் நெருக்கமா இருந்திருக்கோம்.
நான் எப்படி அவங்களெல்லாம் இப்ப நான் சமாளிச்சு இந்த பட்டிமன்றத்தை கொண்டு போக போறேன்னு எனக்கு தெரியல. ஒரு மாதிரியா குத்து மதிப்பா நான் கொண்டு போறேன். நீங்களும் அப்படி ஆர்வமா இதையெல்லாம் கவனிக்கணும். பேசக்கூடியவங்க பேசும் பொழுது நாம எவ்வளவு ஆர்வமா கவனிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுக்கு பேச்சு வரும். நாம அப்படியே எதையோ ஒன்று யோசிச்சுக்கிட்டு அது அப்படியெல்லாம் உட்கார்ந்தோம்னா அவங்க பேச ஆர்வமா இருக்காது. அதனால நம்ம மனசுல இருக்கிற எல்லா கவலைகள் அது இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் ஓரம் பட்டு கட்டிட்டு சாதாரணமா சகஜமா யதார்த்தமா உட்கார்ந்து சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம கவனிச்சோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த செய்திகளுக்கு பின்னால நமக்கு ஏராளமான செய்திகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத இந்த நல்ல நேரத்துல நான் முதல்ல சொல்லிக்கிறேன். ஒரு ஊர்ல ஒரு பட்டிமன்றம் வச்சிருக்காங்க. வேற ஒரு ஊர்ல, இங்க இல்ல, ஒரு ஊர்ல வச்சிருக்காங்க ஒரு பட்டிமன்றம். தலைப்பு என்ன தெரியுமா? இட்லிக்கு தேவை சட்னியா சாம்பாராங்கிறது தலைப்பு. இப்படி இல்லாம வைப்பாங்க அப்படின்னு கேட்கக்கூடாது, வச்சுட்டாங்க. அப்படிங்க, இட்லிக்கு தேவை சட்னியா சாம்பாரா அப்படின்னு தலைப்பு. சட்னி தான் தேவைன்னு பேச ஒரு 3 பேரு, இல்ல சாம்பார் தான் தேவைன்னு பேச ஒரு 3 பேருன்னு ரொம்ப ஆக்ரோஷமான விதத்துல 3 பேர் பேசி முடிச்சிட்டாங்க. நடுவர் அவர் அதுக்கு மேல பயங்கரமான பேச்சு. மனுஷன் பேசிக்கிட்டே இருக்க, தீர்ப்பு சொல்லவே இல்லை. ரொம்ப நேரமா பேசி இருக்கிறாரு. மணியை தான் பார்க்கல, காலங்கரையுமா பார்க்கலங்கிற அளவுக்கு நான் கணக்கில் பேசிட்டார். மறுநாளே ஆயிடுச்சு. 12 மணியை தாண்டி இருக்குன்னு வைக்கிறேன். அவங்க 11 மணிக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க. அவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. 12 மணியை தாண்டிடுச்சு. கோபத்துல முன்னால் இருந்த ஒரு ஆள் கையில துப்பாக்கியோட வந்துட்டான். இதுக்கு மேல என்னால பொறுக்கவே முடியாது அப்படின்னு துப்பாக்கியை பார்த்தோன்னா நடுவருக்கு பகீர்னு ஆகி போச்சு. பாருங்க, பேசுனது சுத்தமாயா, கையில துப்பாக்கியோட வந்து நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், நான் நிப்பாட்டிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இல்ல நீ பேசி எனக்கு உன் மேல கோபம் இல்லை, உன்னை ஏற்பாடு பண்ணவன் மட்டும் என் கையில கிடைச்சா இன்னைக்கு அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன்னு அவர் சொன்னாருன்னு ஒரு கதை ஒன்று எழுதுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சிரமத்தை எல்லாம் நான் உங்களுக்கு தர மாட்டேன். உங்களை எல்லாம் உட்கார வச்சு இன்னைக்கு மணிக்கணக்கா பேசி என் கோபத்தை எல்லாம் தீர்த்தவங்க என்ன செய்யல, வரல. சிறப்பா அழகான முறையில பேசுறதுக்காக 6 ஆளுங்கள், இந்த பக்கம் 3 பேர், அந்த பக்கம் 3 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சிறப்பான முறையில் அவங்க இப்ப நமக்கு மத்தியில் அவங்க பேசுவாங்க. பொதுவா 2 கல்லு உரசினால் நெருப்பு பிறக்கும் இல்லையா? 2 கல்லு உரசினால் நெருப்பு பிறக்கும், 2 கை உரசினால் சப்தம் பிறக்கும், 2 கருத்துக்கள் உரசினால் தீர்வு பிறக்கும். அதனாலதான் இந்த பட்டிமன்ற அமைப்புல ஒரு செய்தியை மக்களுக்கு கொடுக்கணும். எந்த விதத்துல கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு 2 அணியை மோத விட்டு இவங்க ஒண்ணு சொல்ல அவங்க அதை மறுக்க, அவங்க ஒண்ணு சொல்ல இவங்க அதை மறுக்கன்னு எப்படி கொண்டு போனா மக்கள் கொஞ்சம் ஆர்வமா இருப்பாங்க அப்படிங்கறத அப்படி கவனிச்சு கொண்டு போறதுக்காக தான் இந்த பட்டிமன்றம் ஒண்ணு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். பொதுவாவே நாம ஒண்ணு பழகி இருக்க என்ன தெரியுமா? எங்கேயாவது சண்டைன்னு சொன்னா நாம கவனிப்போம். ரோட்ல போய்கிட்டு இருப்போம், ஒரு 2 பேர் சண்டை போடுறான்னு வச்சுக்கோங்க, அவசரமா போவோம். ஏங்க பால் அடுப்புல வச்சிருக்கேன், ஜீனி இல்லை, சீக்கிரம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி வீட்டுல அனுப்பியிருப்பாங்க. ஜீனி வாங்குறதுக்காக வந்திருப்போம், சக்கரை வாங்குறாங்க வந்திருப்போம். இந்த ஒரே சண்டையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பைக்கை மெல்லமா ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கவனிப்போம். என்னதான் நடக்குன்னு பார்ப்போம், முடிவு என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போம். ஒரு 2 பேர் சண்டை போட்டா நாம நின்று கவனிக்கிறது இன்னைக்கு நமக்கான யதார்த்தம் இல்லையா? ஒரு 2 பேர் சண்டை போடுறான்னு வச்சுக்கோங்க, பஸ்ல போய்கிட்டு இருக்கோம், எங்க ஒரு சண்டை வந்துருச்சுன்னு வைங்களேன், என்னதான் தூக்கமா இருந்தாலும் அப்படி உஷார் ஆயிடுவோம். ரைட்டு, நமக்கு டைம் பார்த்துக்கு கொஞ்ச நேரம் போறதுக்கு வசதியா ஒரு சண்டை வந்துருச்சு அப்படிதான் அந்த சண்டையை கவனிப்போம். இந்த சண்டையை கவனிக்கிறதுல ஏதோ ஒரு ஆர்வத்துக்கு நாம வந்துட்டோம். அதனாலதான் மார்க்க செய்தியை கூட சண்டை போடுற மாதிரி தர வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு நாம வந்துட்டோம் ஆளுங்கள். இப்ப பட்டிமன்றத்தின் மூலமாக மக்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு அப்படிங்கிறதையும் முதல்ல நாம விளங்கிக்கிறோம். ஹதீஸ்ல ஒரு செய்தி வந்திருக்கு, என்ன தெரியுமா? வானமும் பூமியும் சண்டை போட்டுக் கொண்டது அப்படின்னு ஒரு செய்தி. வானமும் பூமியும் சண்டையிட்டு கொண்டது. அப்போ அந்த வானம் சொல்லிச்சான், யார்? பூமியை பார்த்து வானம் சொல்லிச்சான், யாரும் ஆனா ரபியா வானத்தில் வலியா, பூமியே ஒழுங்கா இருந்துக்க, நான் தான் மேல இருக்கிறேன், நீ கீழே தான் இருக்கிற,
அதனால என்னை விட நீ பெரிய ஆளெல்லாம் இல்லை, அது நீ ஒழுங்கா இருந்துக்கோ அப்படின்னு வானம் சொல்லிச்சான். பூமி சும்மா இருக்குமா?